தாவீது சொல்லுகிறார், காலையில் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பேன், நீர் என் சத்தத்தை கேட்பீர். அதிகாலை நேரம். நல்ல கவனிங்க, மோசே ஆண்டவர் கூப்பிடும்போது, மோசே நீ அதிகாலையில் ஆயத்தமாகி விடியற் காலையில் என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்கிறார். நான் உங்கள்கிட்ட பேசணும். அப்போ மோசே வந்து சீனாய் மலையில் அதிகாலையில் மலை மேலே ஏறி உச்சியில் போய் நிற்கிறார். இது எகிப்து தேசத்தில் இருக்குது, அந்த சீனா வனாந்தரம், சீனாய் மலை. நாங்கள் போயிருந்தபோது அந்த டூரிஸ்ட்டு கூட்டிகிட்டு போன போது மலை மேலே ஏறணும், என்ன பண்ணணும், நிறைய பேர் ஏறுறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு மலை ஏறி பழக்கம் இல்லை. ஆனால் மோசே ஆண்டவரை சந்தித்த அந்த இடம், 10 கற்பனை பெற்ற இடத்தை பார்க்கணுன்னு ஆசை. அவங்க சொன்னாங்க, விடியற் காலை 3 மணிக்கு மலை ஏறணும். 3 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தா ஒரு 6 மணிக்கு விடியற் காலையில் மலை மேலே போய் சேரலாம், பார்த்துட்டு வரலான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு விருப்பம், அந்த இடத்த எப்படியாவது பார்த்துடணும். ஆண்டவர் மோசையோடு பேசின இடம் நீ. நான் பாருங்கள், 2 மணிக்கு எழும்பி குளித்து புறப்பட்டு ஆயத்தமாகி உற்சாகமாக போனேன். நான் கைகள்லாம் அசந்து போயிட்டு மலை மேலே கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் உயரம் ஏறணும். பாருங்களேன், நான் வாழ்க்கையில் இப்படி ஏறினதில்லை. அந்த ஆசையில் போயிட்டு நான் அந்த இடத்தெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அப்போ விடியற் காலையில் ஆயத்தமாகினா மோசை எத்தனை மணிக்கு எழும்பி ஆயத்தமாகி அந்த மலை உச்சிக்கு போயிருக்கணும். அதிகாலையில் ஆண்டவரை தேடினார். தாவீது அதிகாலையில் தேவ சமூகத்தில் போகிறார், தேவனுடைய குரலை கேட்கிறார். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அதிகாலை ஜெபத்தை வேதம் திரும்ப திரும்ப நமக்கு போதிக்கிறது. நீங்கள் எப்போ ஜெபிக்கிறீங்க? அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறீங்களா? இல்லை அதிகாலையில் எழும்ப முடியல, ஏன்? ராத்திரி படுக்க லேட் ஆயிடுது. எதுக்கு லேட்டு? யோசிங்க, எதுக்கு லேட்டு? ராத்திரி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? சும்மா உட்காந்து வெட்டியாக உட்காந்து செல்ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது, நேரத்தை வீணாக்குவது. சில குழந்தைகள் தூங்க 1 மணி ஆகுது, விளையாடிக்கிட்டு இருக்குது. ராத்திரி 1 மணிக்கே குழந்தை விட்டு விளையாடுற நேரம். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 8 மணிக்கு தூங்க வச்சிடணும் பிள்ளைகளை. அப்போ நீங்கள் சீக்கிரம் படுக்கைக்கு போனால் தான் அதிகாலை எழும்ப முடியும். சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? உங்களை சீக்கிரம் தூங்க விடக்கூடாது. எதிலாவது பிஸியாக வச்சுட்டா அதிகாலை ஜெபம் போயிடும். நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே இந்த அதிகாலை ஜெபத்தை நான் விட மாட்டேன், இனி விடியற் காலையில் இருட்டோட எழும்பி ஜெபம் பண்ணணுன்னு ஒப்பு கொடுங்க.